ஹாய் டியர் பிரதர்ஸ், 17ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் 23. 17ஆம் தேதி ஃப்ரைடே கேரளா லாட்ரி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் 23 கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 1, 3, 6, 8 கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் 23 அதை 13 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 1, 3, 1 பவர் பண்ணால் 6, 3 பவர் பண்ணால் 8. நேற்று 16ஆம் தேதி நேற்று என்னுடைய கஸ்ஸிங் நம்பர் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அதுபோல் இன்றைக்கும் 17ஆம் தேதி ஆல் போர்ட்லேயே மேக்ஸிமம் 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு இல்லை 3 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் போர்டில் 1, 3, 6, 8. ஏபிஏசிபிசியில் 39, 93 மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது மை டியர் பிரதர்ஸ். 39, 93, 50, 05, 10, 01, 72, 27, 74, 47, 73, 37, 81, 18. ஸோ கொடுத்துருக்கிற ஏபிஏசிபிசியில் 39, 93, 50, 05, 81, 18 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 39, 50, 81 ஏபிசி போர்டில் 81 இல்லைனா 18, அதாவது 118, 811, 181 அப்படின்னு 81 இறங்குறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. அதுபோல் 39, 93, 50, 05 கொடுத்துருக்கிற ஏபிஏசிபிசியில் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 6 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 30, 35 நம்பர்ஸ் கஸ்ஸிங் நம்பர்ஸ் எடுத்தேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர், ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணுறது, என்னுடைய மனசுக்கு என்னுடைய உள்ளுணர்வுக்கு செட்டான நம்பர் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். மீண்டும் சொல்கிறேன், இது நான் யாரையும் பார்த்து காப்பி பண்ணுறது கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். அதனால் என்ன இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசுக்கு செட் ஆச்சுன்னா, உங்களுடைய கஸ்ஸிங்கோட உங்களுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல, அதுக்கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் 72, 39, 239 4 டிஜிட்டில் 7239, 3 டிஜிட்டில் 239 239, 6724 4 டிஜிட்டில் 67 24, 3 டிஜிட்டில் 724. அந்த 724 அப்படின்றது மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். 3 டிஜிட்டில் 724, அது அப்படியே திருப்பி 427. ஸோ 4 டிஜிட்டில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். 67, 24, 724, 34, 27, 427. 4 டிஜிட்டில் 55, 10 கொடுத்துருக்கேன். 5510, 55 10. 3 டிஜிட்டில் 510. இந்த 4 டிஜிட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் தான். 55 10ன்னு கொடுத்துருக்கேன். மேலே அப்படியே 01ன்னு வச்சுருக்கேன். 55 01, 510, 501. இந்த 10 மட்டும் மாறி இருக்குது. பிசியில் 1 0 01. ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குன்றதுனால கொடுத்துருக்கேன். 55 10, 510, 55 01, 501,
36 35 635. ஸோ என்னுடைய கஸ்ஸிங் படி மேக்ஸிமம் என்னுடைய கஸ்ஸிங்கில் வந்துட்டு இருந்த நம்பரில் 181. அதனால் அந்த நம்பரை வந்துட்டு பாக்ஸில் வச்சு ஃபாலோ பண்ணுறேன் நான். 181 பாக்ஸில் வச்சோம்னா 3 நம்பர் கிடைக்கும். 118, 811, 181. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஏபிஎஸ்சிபிசியில் 81 18 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 3 6 8 8 1 கொடுத்துருக்கேன். 81 18 ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த நம்பர் வந்துட்டு இப்படியே 181 அடிக்க சான்ஸ் இருக்குது, இல்லை 118 811 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. மை டியர் பிரதர்ஸ், கவனமாக ப்ளே பண்ணணும். அப்புறம் எப்பவும் கொடுக்குறது தான் என்னுடைய ட்ரிக் நம்பர்ஸ். நேற்று ட்ரிக் நம்பர் நான் கொடுக்கல, சப்போஸ் கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரிக் நம்பரில் 4 டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சு. இது ஒரு டைம் கிடைக்கலன்றதுனால ட்ரிக் நம்பரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எனிவே இன்றைக்கி ட்ரிக் நம்பர்ஸ் 0 635. இந்த 635ன்றது தான் மேலே அப்படியே கொடுத்துருக்கேன். இந்த 0க்கு பதிலாக 4 டிஜிட்டில் 3 கொடுத்துருக்கேன். 36 35. 0 635. இதுக்குள்ளேயே 3 இருக்குது பாருங்கள். 36 35. 47 09 53 44. ட்ரிக் நம்பர் 0 635 47 09 53 44. இந்த கஸ்ஸிங் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மை டியர் பிரதர்ஸ், 17ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் 23 கஸ்ஸிங் நம்பர்ஸ். மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். 4 டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 6 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். மீண்டும் சொல்கிறேன், இது நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ். லாபமோ நஷ்டமோ எனக்கு தான். இந்த கஸ்ஸிங் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் அவசியமாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வெரிஃபிகேஷன் தான். பார்க்குறீங்க நீங்கள், ஓகே என்ன பண்ணி வச்சுருக்கான், நம்மளோட மேட்ச் ஆகுதா, நம்ம பண்ணி வச்சுருக்கிறதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசுக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா செய்யுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இது கேரளா அரசாங்கத்திற்கு உண்டான லாட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குண்டான கஸ்ஸிங் மட்டும்தான், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை. 181 பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்க மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது மை டியர் பிரதர்ஸ். எனிவே தீபாவளி நெருங்கிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, நிறைய கடன் படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுறோம் அப்படின்ட்டு கடன் பட்டுட்டு வருஷம் ஃபுல்லாக அடுத்த தீபாவளி வரைக்கும் கடன் கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது பெரிய மன உளைச்சல் ஆகிப்போயிடும். அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணி தான் ஆகணும்னு அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடம்பு தான் முக்கியம். உடம்பை பார்த்துக்கோங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஹாப்பி, லவ் யூ ஆல் மை டியர் பிரதர்ஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். குட் லக்.